அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. எம்ஏ ஹைதர் குரூப் தலைமை அலுவலகம் பிர்காபில் ரமலான் மாதத்தை முன்னிட்டு தொடர்ந்து தராவி தொழுகையும் சிறப்பு பயானம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ந்து மீதமுள்ள நாட்களிலும் சிறப்பு பயான் மற்றும் சிறப்பு தராவி தொழுகை நடைபெற இருக்கிறது. அனைத்து சகோதரர்களும் தொழுகையிலும் பயானிலும் கலந்து கொள்ளும்படி அழைக்கின்றோம். எம்ஏ ஹைதர் குரூப். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு நஸ்தக்ஃபிருஹு நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுலில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. قال الله تعالى في القرآن العليم فيقول الذين ظلموا ربنا أخرنا إلى أجل قريب صدق الله العلي العليم وصدق رسول النبي الكريم. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் ரமலானுடைய இறுதி காலகட்டங்களிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ரமலான் நம்மை எல்லா விதங்களிலும் பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய வேதத்தை அறிந்து கொள்வதற்கு, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தூதுத்துவத்துடைய முழு சாராம்சத்தையும் தெரிந்து கொள்வதற்கு இந்த ரமலான் நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதன் அடிப்படையிலே பொதுவாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே இந்த மனிதனுக்கு தேவையான எல்லா விஷயங்களை பற்றி பேசிக்கொண்டே இருப்பான். அவனுக்கு என்ன விஷயங்கள் அவனுக்கு தேவைப்படுகிறதோ அதனை திருமறைகளை கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்பான். அதுபோன்றுதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய சொல்லை கேட்ட, அவர்களை பின்பற்றிய சத்திய தோழர்களும் அவ்வாறு தான் இருந்தார்கள். ஏன், அதற்கு பின்னால் வந்த இமாம்கள், இறை நேசர்கள் அனைவரும் தங்களுடைய வாழ்க்கையிலே இஸ்லாம் என்ன சொல்கிறதோ அதன் அடிப்படையிலே பேணுதலாக வாழ்ந்து வந்தார்கள். அருமையானவர்களே, நாம் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது காலம் என்பது ரொம்ப முக்கியமானது. காலத்தில் எந்த அளவுக்கு நம்மை அதை பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமும் காலத்தை பற்றி மிக தெளிவான முறையிலே நமக்கு அறிவுறுத்தி தந்திருக்கிறது. காலத்துடைய முக்கியத்துவம், நேரத்துடைய முக்கியத்துவம், இதையெல்லாம் ஒரு மனிதன் அறிந்து கொண்டான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையிலே சரியான திட்டமிடுதல் இருக்கும் என்பதாக இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றது. அருமையானவர்களே, அது மட்டுமல்ல, இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது ஆரோக்கியமும் ஓய்வும் இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு அருட்கொடை என்றாலும் அவற்றை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும்? ஓய்வான நேரங்களிலே சரியான முறையில் நான் பயன்படுத்தி கொண்டால்தான் நாம் என்ன செய்ய முடியும்? ஓய்வல்லாத நேரங்களிலே நம்முடைய உடல் உழைப்பை இந்த மக்களுக்காக வேண்டியும் நம்முடைய குடும்பத்திற்காக வேண்டியும் செலவழிக்க முடியும். அல்லது நேரம் கடந்து நேரம் தவறி அந்த விஷயங்களை நாம் செய்து விட்டோம் என்று சொன்னால் அதில் எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அல்லது நாம் எந்த இலக்கை அடைய நினைக்கின்றோமோ அந்த இலக்கை நம்ம என்ன செய்ய முடியாது? அடைய முடியாது. இதை புரிந்து கொண்டுதான் வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா 92 இடத்தில் சத்தியமிட்டு பேசுவான். 92 இடங்களிலே தன்னுடைய திருவசனங்களிலே சத்தியமிட்டு பேசுவான். அதில் ஏறத்தாழ 18 இடங்களிலே காலத்தின் மீது சத்தியமிட்டு பேசுகிறான். 1-2 இடங்களில் கிடையாது. 18 இடங்களிலே காலத்தை சத்தியமிட்டு என்ன செய்கிறான்? பேசுகிறான். எந்த அளவுக்குன்னு சொன்னால், அதிகாலின் மீது சத்தியமிட்டு சொல்கிறான், லுகாவின் மீது சத்தியமிட்டு சொல்கிறான், அசரின் மீது என்ன செய்கிறான்? சத்தியமிட்டு சொல்கிறான், வல் அசர் காலத்தின் மீது சத்தியமிட்டு சொல்கிறான். இப்படி சத்தியமிட்டு 18 இடங்களிலே பேசுகிறான் என்று சொன்னால் காலம் எந்த அளவுக்கு முக்கியத்துவமானது என்பதை இறைவன் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறான். ஆனால் இன்று நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? அந்த காலத்தை பற்றி ஏதோ அந்த அரபு வரிகளை படித்துவிட்டு காணொளித்தனமாக அந்த நேரங்களையும் அந்த காலங்களையும் வீணான முறையிலே நாம் எந்த அளவுக்கு தள்ள முடியுமோ, செலவழிக்க முடியுமோ, அதன் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை
நாம் முன்னால் சிந்தித்திருந்தோம் என்று சொன்னால் அந்த காலத்தை நாம் என்ன செய்ய மாட்டோம், மீனடித்திருக்க மாட்டோம். அருமையானவர்களே, அப்போ அந்த அளவுக்கு காலத்தை அல்லாஹ் மிகவும் வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயமாக நமக்கு தந்திருக்கின்றான். ஆனால் அந்த மனிதன் அதை சரியாக பயன்படுத்தாததின் காரணமாக அவனால் ஏற்படுகின்ற விளைவுகள், அதனால் ஏற்படுகின்ற பின்னடைவுகள், அதனால் ஏற்படுகின்ற சோதனைகள், அதனால் ஏற்படுகின்ற துக்கங்கள், ஒரு நிமிஷம் பொறுத்திருந்தால் இந்த காரியம் சரியாக இருந்திருக்குமே, ஒரு நிமிஷம் நீ வெயிட் பண்ணியிருந்தால் இது சரியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்லக்கூடிய அளவிற்கு காலத்தை பற்றி மிக துல்லியமாக அல்லாஹ் நமக்கு என்ன செய்யலாம், பேசுகின்றான். தன்னுடைய திருமறைகளை சொல்கின்ற பொழுது ஃபயக்கூலுல்லதீன லலமு, அநியாயக்காரர்கள் சொல்வார்களாம், ரப்பனா அஹிர்னா இல அஜலின் கரீப், இறைவா எங்களுடைய காலங்களை கொஞ்ச நேரம் நீ என்ன செஞ்சுருக்கலாம், பிற்படுத்தியிருக்கலாம். நீ என்ன செஞ்சுருக்கலாம், கொஞ்ச நேரம் பிற்படுத்தியிருந்தீங்கன்னா நாங்கள் எப்படி இருப்போம், நீ நொஹிப்பு தாவத்தக்க, உன்னுடைய அந்த அழைப்பு பணியை நாங்கள் என்ன செஞ்சுருப்போம், ரொம்ப பிரியப்பட்டிருப்போம். அது மட்டுமல்ல நத்தபி ருசுல், நீ எந்த தூதரெல்லாம் நீ அனுப்பியிருக்கின்றாயோ இந்த உலகத்திற்கு, அந்த தூதரையெல்லாம் நாங்கள் பின்பற்றி இருப்போமே ரப்பே அப்படின்னு சொல்லி என்ன செய்வானா, ரப்பிட்ட சொல்லுவானா. ஆனால் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், இதற்கு முடிஞ்சுன்னா முடிஞ்சு, அந்த நேரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது, அந்த காலம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னால் அந்த காலத்தில் நீங்கள் அதை சரியான முறையில் பயன்படுத்தாது. ரசூலுல்லாஹ் உங்கள்கிட்ட வந்துட்டாங்க, சத்தியத்தை சொல்கிறாங்க, தௌஹீதை சொல்கிறாங்க, அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் நீ இந்த நேரத்தில் வந்து எனக்கு பிற்படுத்தி கொடுன்னு சொன்னால் ஒரு வாய்ப்பு இல்லை, ஒரு நிமிஷம் கூட நம்ம என்ன செய்ய முடியாது, அந்த மனிதர்களுக்கு நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் பிற்படுத்தி கொடுக்க முடியாது என்பதாக இந்த வசனம் நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகிறது. அருமையானவர்களே, அது மட்டுமல்ல, இப்படி பேசுகின்றான் இன்னொரு இடத்திலே, ஹத்தா இதா ஜா அஹதுஹுல் மௌத் கால ரப்பி இர்ஜிஊன் லஅல்லி அமலு சாலிஹன் ஃபீமா தரக்த கல்லா இன்னஹா கலிமத்தன் ஹுவ காயிலுஹா என்பதாக மனிதன் சொல்வானா. என்ன சொல்கிறான், ஒருவனுக்கு மரணம் வருது, ஒருவனுக்கு மரணத்துடைய நேரம் வந்து விட்டது, மூத்தா போகிறான், மூத்தா போகக்கூடிய ஒரு சூழல் வருகிறது. வருகின்ற பொழுது என் இறைவனே என்னை நீ என்ன செய்ய, திரும்ப என்ன செய்ய, உலகத்துக்கு அனுப்பு, என்னை மூத்தாக்கிறாம என்ன செய்ய, இனி உன உலகத்துக்கு அனுப்பு அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் என்ன சொல்லுவான், நான் விட்டு வைந்தது நல்ல சொல்வானா, நான் இந்த மாதிரி நீ வந்து கொஞ்ச நேரம் விட்டு வச்சின்னா நான் அநியாயங்கள் செஞ்சுட்டேன், அல்லது உன்னை ஏற்றுக்கொள்ளாமல் நான் வாங்கி வாழ்ந்துட்டேன், நான் பாவியாக இருந்துட்டேன், நான் தொழுகாமல் இருந்துட்டேன், என்னுடைய பொருளாதாரம் இருந்துச்சு, ஜக்காத் கொடுக்காமல் இருந்துட்டேன், சதக்கா கொடுக்காமட்டே இருந்துட்டேன், ஆனால் என்னுடைய நண்பர்களிடத்தில் சரியான பேசாமல் இருந்துட்டேன், மன்னிப்பு கேட்காமல் போயிட்டேன். இந்த மாதிரி இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் மரணம் வருகின்ற பொழுது நம்ம கேட்டோம்னா, நான் நல்ல காரியம் செய்கிறேன், அமலு சாலிஹா, நல்ல காரியத்தை நான் செஞ்சுட்டு என்ன செய்கிறேன், அப்புறமா எனக்கு மரணத்தை கொடு, அல்லது இந்த உலகத்திற்கு என்னை திரும்ப மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுத்து இந்த உலகத்திற்கு திரும்ப அனுப்புன்னு சொன்னால் அப்போ என்ன செய்ய முடியாதுன்னா, அவர்களுக்கு அது வெறும் வார்த்தையாகத்தான் இருக்குமே தவிர அவன் இந்த உலகத்திற்கு திரும்ப வந்தாலும் அவன் எப்படி இருப்பாங்கிறத அல்லாஹ் இப்படி சொல்லி காமிக்கிறான். ரப்பனா அஹ்ரிஜ்னா தஅமல சாலிஹன் கைரில்லதி குல்லா நஅமலு, எங்கள் இறைவா நீ எங்களை இதை விட்டு வெளியேற்றுவாயாக, நாங்கள் வழக்கமாக விட்டு சென்ற சாலியான அமல்களை என்ன செய்வோம், நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொன்னாலும் கூட அதை என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க அதை செய்ய மாட்டாங்கள் என்பதாக வல்ல ரஹ்மான் நமக்கு சொல்லித் தருகின்றான். அப்போ காலத்துடைய முக்கியத்துவம், காலத்துடைய அந்த நன்மையான விஷயங்களை நாம் சரியான முறையிலே பயன்படுத்தாத பொழுது நமக்கு என்ன செய்யாது, அந்த காலம் நமக்கு திரும்ப கிடைக்காது. நமக்கு ஒரு நல்ல அமல் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தருகிறான், அல்லது நன்மையை செய்யக்கூடிய வாய்ப்பை நமக்கு என்ன செய்கின்றான், தருகின்றான். இந்த நன்மையை செய்யக்கூடிய அந்த காலங்கள் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய சூழலிலே நாம் வேறொரு விஷயத்தின் பக்கம் கவனம் செலுத்திவிட்டு இந்த நன்மையான விஷயங்களை நாம் செய்ய முடியும் என்றால் சொன்னால் அந்த நன்மையான விஷயத்தை நாம் என்ன செய்துவிட முடியாது, செய்துவிட முடியாது என்பது தான் இந்த குர்ஆன் வசனங்கள் நமக்கு என்ன செய்கின்றது, விளக்கி காண்பிக்கிறது. அருமையானவர்களே, அது மட்டுமல்ல, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி சொல்வார்களாம், இன்னி ல அக்ரஹு அன் அரா ரஜுல, ஒரு மனுஷனை நான் வெறுக்கிறேன், ஒரு மனுஷனை நான் வெறுக்கிறேன். எப்படிப்பட்ட மனிதன் என்று சொன்னால், லைஸ ஃபீ ஷைஉன் மின் அம்ரி தீனிஹி வலா மின் அம்ரி துன்யாவ், அவனால் இந்த உலகத்தில் என்ன செய்கிறானா, தீனுக்கும் பயனில்லை, துன்யாவுக்கும் பயனில்லை. சரி, தீனுக்காச்சு பயன் இருக்கணும், அல்லது துன்யாவுக்காச்சு ஏதாச்சும் ஒரு பயனளிக்கக்கூடிய ஒரு மனிதனாக அவன் வாழ்வான் என்று பார்த்தோம் என்று சொன்னால் இந்த இரண்டும் இல்லாத ஒரு மனிதனை என்ன செஞ்சேன், வெறுக்கிறேன் என்பதாக உமரலே. அப்போ ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் பிறந்துட்டானா, முஸ்லீமாக பிறக்கிறான், அல்லாவை ஏற்றுக்கொண்டான், அல்லாவுடைய துதுத்துவத்தை ஏற்றுக்கொண்டான், ஒன்று தீனுக்கு பிரயோஜனமாக இருக்கணும், 5 நேரம் தொழுகணும், அல்லது அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த கட்டளைகளை அவன் செய்யணும், அல்லது துன்யாவில் அவனுக்கு என்ன செய்யணும்னா சரியான முறையில் எந்த விஷயத்தை அவன் செய்வானோ அந்த விஷயத்தை என்ன செய்யணும், குடும்பத்திற்கு உபகரணமாக இருக்கணும்,
அல்லது தன்னை சுற்றியுள்ளவர்களுக்கு நல்ல உதவிகள் செய்யக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கணும். இப்படி இல்லாமல் இருந்துட்டானா அவன் இந்த ரெண்டு நிலையிலுமே இல்லாட்டி அவனை நான் வெறுக்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்பதாக உமர் அலி அல்லாஹ் அவர்கள் தன்னுடைய வார்த்தையை சொல்லி காட்டுகின்றார்கள். அது மட்டுமல்ல, இப்னு மஸ்ஊத் அலி அல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னி லஹஸனு அலா சைஹின் ஹுஸ்னி அலா யௌமின், ஒரு நாளை பற்றி நான் என்ன செய்கின்றேன், கவலைப்படுகின்றேன். இப்னு மஸ்ஊத் ஹதீஸ்களை நமக்கு அறிவித்து தந்த இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க, ஒரு நாள் என்னுடைய வாழ்நாளில் எப்படிப்பட்ட ஒரு விஷயம் என்றால், தஅருபு அலைஹி ஃபீஹி சம்ஷு, எதில் சூரியன் மறைந்து விடுகிறதோ, எந்த நாளில் சூரியன் மறைந்து விடுகிறதோ அப்படிப்பட்ட ஒரு நாளை நான் என்ன செய்கின்றேன், கவலைப்படுகின்றேன். ஏன் அவங்க அப்படி கவலைப்படுகின்றாங்கன்னா, என்குசு ஃபீஹி உமரி, அதில் எனக்கு என்ன செய்யுது, ஒரு நாளுடைய வாழ்நாளுடைய ஒரு நாள் எனக்கு குறைகிறது. வலா யஜூது ஃபீஹி அமலி, என்னால் என்ன செய்ய முடியலை, அந்த ஒரு நாள் விட்ட அமல்களை என்னால் என்ன செய்ய முடியாது. அப்போ ஒரு நாள் சூரியன் மறைகின்ற பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம், ஆஹா சூரியன் மறைஞ்சிருச்சுப்பா, வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, என்ன செஞ்சிட்டோம், ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறோம், அல்லது ஒரு கடையில் வேலை பார்க்குறோம், அல்லது நம்ம நிறுவனம் வச்சு நடத்துகிறோம், அல்லது பஸ் டிரைவராக இருக்கோம், கார் டிரைவராக இருக்கோம், ஆஹா அல்ஹம்துலில்லாஹ் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, சரி ரைட்டு போய் தூங்க வேண்டியது தான் அப்படின்னு நாம் நினச்சி போய் ராகத்தா போய் படுத்தாதான் கைகால் வலியெல்லாம் போகும், அல்லது கொஞ்சம் டென்ஷன் குறையும் அப்படின்னு நம்ம நினச்சி படுக்கிறது. அந்த நேரத்தில் அல்லாஹ்விற்கோ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ற வீசக்கூடிய விஷயங்களுக்கோ அல்லது நன்மையின் பக்கமோ நம்முடைய நேரத்தை செலவிடாமல் நம்ம போய் படுக்கிறதுங்கிறதுக்கு பார்த்தீங்களா, அந்த நாளுடைய அந்த நன்மையான விஷயங்கள் செய்யக்கூடிய அந்த நேரங்களை அடுத்த நமக்கு என்ன செய்ய கிடையாது, பெற்றுத்தராது. அப்படிப்பட்ட நாளை பற்றி நான் கவலைப்படுகிறேன் என்பதாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்கிறாங்க, நமக்கு சொல்கிறாங்க. அருமையானவர்களே, அப்போ எந்த அளவுக்கு உமர் ரலியல்லாஹு அவர்களும் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களும் காலத்தை பற்றி மிக தெளிவாக புரிந்து வச்சிருக்காங்க. நம்ம இன்றைக்கி எத்தனை இந்த காலத்துடைய விஷயத்தில் நம்ம எவ்வளோ அசட்டையாக இருக்கோம். ஒரு மகரிப் தொழுகை விட்டுட்டோம்னா, அல்லது ஒரு சுன்னத்தான விஷயங்களை விட்டுட்டோம்னா, அல்லது நன்மையான காரியங்களை விட்டுட்டோம்னா, அல்லது தாய்க்கு உபகரணம் செய்யக்கூடிய விஷயத்தை விட்டுட்டோம்னா, இப்படிப்பட்ட விஷயங்களை நாம் என்ன செஞ்சிட்டோம்னா விட்டுட்டோம்னா அது நம்ம அசட்டையாக இருக்கும், ரொம்ப பொடுபோக்குத்தனமாக இருக்கும். ஆனால் அதை விட்டுவிட்டோம் என்று சொன்னால் நாளை என்பது நமக்கு மிக ஒரு குறைவான விஷயமாக இருந்து கொண்டிருக்கும். அந்த விஷயத்தை நம்ம என்ன செய்ய முடியாது, நாளை என்ற ஒரு ரீதியில் நாம் செய்ய முடியாது என்பதாக உமர் ரலியல்லாஹு அவர்கள் இப்னு மஸ்ஊத் தங்களுடைய வார்த்தைகளால் ரொம்ப தெளிவாக நமக்கு என்ன செஞ்சுறாங்க, சொல்லித்தராங்க. அது மட்டுமல்ல, ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு நான் என்ன செய்கிறேன், என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். அருமையானவர்களே, உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு முறை அவங்கள்ட்ட தன் மகனை பற்றி ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னா முறையிடுறார். இந்த மாதிரி என்னுடைய மகன் எனக்கு என்ன செய்யலை, நோவினை கொடுத்துக்கிட்டே இருக்கான், தந்தைக்கு நோவினை கொடுத்துக்கிட்டு எதுவுமே செய்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான்னா போய் தந்தை தன்னுடைய மகன் சம்பந்தமாக போய் புகார் கொடுக்குறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்குறாங்க, அந்த மகனை கூப்பிட்டு கேட்குறாங்க, ஏப்பா இந்த மாதிரி உன் தந்தை சொல்கிறாரு, என்ன காரணம், என்ன செஞ்ச அப்படின்னு கேட்க போகும்போது, அமீருல் முஃமினீனே, என்னுடைய தந்தை இருக்காங்க, என்னுடைய தந்தை எனக்கு செய்யக்கூடிய கடமையை அவங்க செஞ்சாங்களா சரியா, எனக்கு செய்யக்கூடிய ஒரு மகனாக இருக்கக்கூடிய எனக்கு இவங்க கடமையை செஞ்சாங்களா அப்படின்னு செஞ்சாங்கன்னா கேட்குறாங்க. எனக்கு அழகான பேரை அவங்க சூட்டலை. அது மட்டுமல்ல, ஒழுக்கமுள்ள பெண்ணை தன் வாழ்க்கை துணையாக தேர்வு செய்யவும் இல்லை, தன் மகனுக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்கவும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு தந்தை எனக்கு இருந்து என்ன பிரயோஜனம் இருக்குது, இப்படிப்பட்ட ஒரு தந்தை இருந்து எனக்கு என்ன ஒரு பிரயோஜனம் இருக்குது என்பதாக உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கின்ற பொழுது அவங்க சொன்னாங்களாம், முதல்ல நீங்கள் என்ன செய்ய, தன் மகனுக்கு என்ன கடமை இருக்கிறதோ அந்த கடமையை நிறைவேற்றி அதுக்கப்புறமா என்ன செய்வோம், மகன்கிட்ட இருந்து நீ எது வேணாலும் எதிர்பார். உன்ட்ட மகன்கிட்ட இருந்து நீ பெத்த பிள்ளை தான், அதற்கப்புறம் உன்னுடைய மகன்கிட்ட இருந்து நீ எது வேணாலும் என்ன செய்யுது எதிர்பார் என்பதாக என்ன செய்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அந்த தந்தைக்கு சொன்னாங்களாம். அப்போ அந்த அளவுக்கு நேரத்தை சரியான முறையில் நம்ம என்ன செய்யணும், நம்முடைய குழந்தைகளை வளர்க்கின்ற பொழுது அவருக்கு தேவையான மார்க்க சம்பந்தம், அவருக்கு தேவையான ஒழுக்கங்கள், அவருக்கு தேவையான கல்விகள், அவருக்கு தேவையான படிப்பணிகளை நம்ம என்ன செய்யணும், அந்த காலத்திற்கேற்ப, அந்த வயதிற்கேற்ப, அந்த நேரத்திற்கேற்ப எல்லா விஷயங்களும் நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அதிகமான ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ஒரு சஹாபி. நீங்கள் பார்க்கணும், புகாரியில் பார்த்துருப்பீங்க, நசீகில் பார்த்துருப்பீங்க, எல்லா விஷயம் அபூ ஹுரைரான்னு சொல்லிகிட்டே வரும். ஏன் இந்த அளவுக்கு அவங்க அதிகமான முறையில் ஹதீஸை அறிவிச்சாங்க? எத்தனையோ அன்சாரி சஹாபாக்கள் இருக்காங்க, எத்தனையோ முஹாஜிரின் சஹாபாக்கள் இருக்காங்க, அவங்களெலாம் என்ன செய்யலை, அதிகமான அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஹதீஸுடைய அளவு கூட என்ன செய்யலை மற்ற சஹாபாக்கள் அன்சாரிகளோ முஹாஜிரிங்களோ ஏன் கொடுக்கலன்னு கேட்டால் சொல்கிறாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய கூடவே தன்னை தீனுக்காக வேண்டி, தன்னுடைய மார்க்கத்திற்காக வேண்டி முழுமையாக
தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்ததின் காரணமாக, தன்னுடைய அந்த நேரத்தை, அந்த காலத்தை கொடுத்ததின் காரணமாகத்தான் என்ன செய்யப்பட்டது? அதிகமான ஹதீஸை அறிவுப்புடையவர்களாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இருந்திருக்கிறார் என்று சொன்னால், அப்போ எந்த அளவுக்கு அவங்க என்ன செஞ்சுருக்காங்க? தன்னுடைய காலத்தை பயன்படுத்தியிருக்காங்க. அந்த காலத்தின் பயன்படுத்தியதின் காரணமாக எத்தனையோ ஹதீஸ்கள், எத்தனையோ நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடைபெற்ற சம்பவங்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த வரலாறுகள் நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால், அவங்க எந்த அளவுக்கு தீனுக்காக வேண்டி தங்களுடைய நேரத்தை செலவிட்டிருக்கிறார் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? எண்ணி பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, காலம் என்பது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. தூசி தட்டு நம்ம தட்டிட்டு போடுற மாதிரி அது தட்டிட்டு போயிடுச்சுன்னா சரின்னு சொல்லிட்டு போகக்கூடிய அந்த அதற்கு பேர் இல்லை. அது அந்த மாதிரி காலம் கிடையாது. ஒன்ஸ் அப்படியே போயிடுச்சுன்னா அவ்வளவுதான். அந்த வேலையை நம்ம விட்டுட்டோம்னா நமக்கே தெரியும், வேறு வேலையை நினச்சிருப்போம், அல்லது ஒரு விஷயத்தை நம்ம நினச்சிருப்போம் நம்முடைய வாழ்க்கையிலே, அல்லது நம்முடைய வியாபாரத்திலே, அல்லது மற்ற விடயங்களிலே அதை நம்ம திரும்ப செய்யணும்னு நம்ம நினைக்க போகும்போது அதை நம்மளால் என்ன செய்ய முடியாது? தொட்டுக்கூட பார்க்க முடியாது, நெருங்கக்கூட முடியாது. சில நேரங்களில் அந்த விஷயத்தை விட்டே இருப்போம், சில நேரங்களில் அந்த நன்மையை இழந்தே இருப்போம். ஒருத்தவங்களுக்கு சாதாரண ஒரு சின்ன விஷயம், ஒரு ரூபா பாக்கெட்டில் இருக்குது, ரூபா தான். முசாஃபிர் வராரு, ஒரு பொறுப்புக்குத்தனமாக அப்படி நின்று ஒருத்தர் ரொம்ப ஜாலியாக பேசிக்கிட்டோம் நண்பரோட. ஒரு முசாஃபிர் வந்து யாசகம் கேட்குறாரு. யாசகம் கேட்கின்ற பொழுது அந்த ரூபாயை எடுத்து நம்ம பாக்கெட்டில் கொடுக்கறது அந்த டயத்தில் நம்ம மிஸ் பண்ணிட்டோமா? ரொம்ப பிஸியாக நான் பேசிக்கிட்டு இருக்கேன், பக்கத்தில் பாருமா, பக்கத்து கடையை பாருமா அப்படின்னு சொல்லிட்டோம்னா, அப்போ அந்த சதக்காவுடைய நன்மை எந்த அளவுக்கு நமக்கு இழப்பிடும்? அந்த நேரம், அந்த ரூபாவுடைய நன்மையை நம்ம என்ன செய்யணும்? தவற விடுகிறோம். அப்போ எத்தனை மனிதர்கள் இதுபோன்று தங்களுடைய காலங்களை வீணாகவும் விரையாகமாகவும், அல்லது அந்த காலத்தில் செய்யக்கூடிய விஷயங்களை தவறவிட்டதின் காரணமாக எத்தனை இழப்புகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வும் நான் முன் சொன்ன விஷயங்களை அதைத்தான் சொல்கிறான். நீங்கள் வந்து நான் என்ன செய்வேன், நல்ல அமல் செஞ்சுட்டு வந்துடுவேன்னு நீங்கள் சொன்னாலும் உங்கள் மரணம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. எனவே அருமையானவர்களே, நாம் மரணம் வருவதற்கு முன்னால் அல்லாஹ்விற்காக வேண்டி நாம் என்ன செய்கின்றோம்? என்ன செய்ய வேண்டும்? அவனுடைய கடமைகளை, ஹுக்கூக்குல்லா, அல்லாஹ்வுடைய அந்த ஹக்கை நாம் நிறைவேற்ற வேண்டும். அது மட்டுமல்ல, ஹுக்கூக்குல் இபாதா, நம்மை சார்ந்தவர்கள், நம் குடும்பத்தார்கள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய நெருங்கியவர்கள் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அந்த அடியாருக்கு தேவையான அந்த ஹுக்கூக்குல் இபாதாவை நம்ம என்ன செய்யணும்? நிறைவேற்றி காலத்தை சரியான முறையிலே திட்டமிட்டு என்ன செய்யணும்? நாம் பயணிக்க வேண்டும். அதிகாலை எழுந்து 5 மணிக்கு எந்திரிக்க வேண்டும், சுபுஹ் தொழ வேண்டும், சிறு குர்ஆன் வசனங்களை ஓத வேண்டும், சில நபிமார்களுடைய வரலாறை படிக்க வேண்டும். 5:50க்கு தொழுகையா, 6 மணிக்கு தொழுக முடியுது, 6:15க்கு என்ன செய்யணும்? குர்ஆனை படிக்கணும், 6:30 வரைக்கும் ஹதீஸை படிக்கணும், 6:00க்கு எந்திரிச்சா அலுவல்கள் இருக்கா, வீட்டு வேலை இருக்குது, கை ஜாமான் வாங்கி கொடுக்கணும், அல்லது வேறு விஷயங்கள் செஞ்சு கொடுக்கணும், அடுத்த அலுவலக வேலை இருக்குது அதை பார்க்கணும். இப்படி திட்டமிட்டதாக லொஹர் வந்துருச்சு, லொஹரை தொழுகணும், அடுத்து அசர் வந்துருச்சு, அசரை தொழுகணும், அசர் முடிஞ்சோடனே சில ஹதீஸ்களை படிக்கணும், அது பிள்ளைகள் வந்துட்டாங்க, பிள்ளைகளுக்கு மார்க்க விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும். அவங்களுக்கு இந்த மாதிரி திட்டமிடுவதோடு நம்ம என்ன செய்யணும்? வாழ்க்கையை பயணிக்க வேண்டும். அப்படி பயணித்தோம் என்று சொன்னால் நாளை ரப்பிடத்தில், ரப்பே எனக்கு கொஞ்சம் நேரம் கொடு, நான் சாலிகான அமலை செஞ்சுட்டு வந்துடுவேன் அப்படின்னு என்ன செய்ய மாட்டோம்? நம்ம கேட்க மாட்டோம். நல்லோர்களாக இந்த உலகத்தில் நம்ம என்ன செய்வோம்? மரணிப்போம். அல்லது நல்ல விஷயங்களை தேடி சென்றவர்களாக நாம் என்ன செய்வோம்? இந்த உலகத்திலே மறைவிப்போம். அப்படிப்பட்ட ஒரு சூழலை நமக்கும் இந்த உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் அல்லாஹ் ரஹ்மான் தந்தல் புரிவானாக. நேரத்தையும் காலத்தையும் சரியான முறையிலே பயன்படுத்தக்கூடிய மனிதர்களாக நம்மை இந்த ரமலான் மாதத்திலே ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்திலே அந்த நேரத்தையும் காலத்தையும் எந்த அளவுக்கு பயன்படுத்துகின்றோமோ, அல்லாஹ்விற்காக வேண்டி ஒதுக்குகின்றோமோ, வரக்கூடிய காலங்களில் ரமலான் முடிய போகின்றது, இன்னும் ஒரு வாரம் இருக்கிறது. இந்த ஒரு வார காலங்களிலே நம்ம என்ன செய்வோம்? இந்த ரமலானுடைய காலத்திற்கு பின்னாலும் எந்த அளவுக்கு திட்டமிட்டு ரப்பை வணங்கினோமோ, குர்ஆனை ஓதினோமோ, நம்முடைய குடும்பத்திற்கு நேரங்களை செலவழித்தோமோ, அதே திட்டமிடுதல் மற்ற 11 மாதங்களையும் இருந்து இன்ஷா அல்லாஹ் சிறப்பான முறையில் இந்த நேரத்தை நாம் பயன்படுத்தி வல்ல ரஹ்மானுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் பொருத்தமானவர்களாக, மகிழ்ச்சியானவர்களாக இருக்க வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு.